அனைவருக்கும் வணக்கம். அனைத்து வகையான மூட்டு வலி மற்றும் முதுகு தண்டுவட வலி, இந்த வலியெல்லாம் ஆரம்பமாவதற்கு காரணம், உண்மையான காரணம் ஒரு 4 சத்துக்கள் தான் காரணம். சோடியம், பொட்டாசியம், மெக்னீசியம், பாஸ்பரஸ் போன்ற 4 சத்துக்கள் குறையும் போது உடலில் பலவித வலிகளை ஏற்படுத்தும். இந்த 4 சத்துக்கள் இயற்கையான முறையில் நாம் அன்றாடம் உண்ணும் உணவிலிருந்து கிடைக்கக்கூடியது. காய்கறி, கீரைகள், பழங்கள் இவைகளிலிருந்து இயற்கையான முறையில் நம்மளுக்கு உணவாக இந்த 4 சத்தும் கிடைக்க வேண்டும். உணவின் மூலியமாக 4 சத்துக்கள் நம்மளுக்கு கிடைக்காத போது மூட்டு வலி, முதுகு தண்டுவட வலி, தசை வலி, நரம்பு வலி போன்ற வலிகள் ஆரம்பமாகும். முதலில் சோடியம், பொட்டாசியம் குறையும் போது நரம்பு பிடிச்சி இழுக்கும், அடிக்கடி சூகை கட்டி ஏற்படும், மூச்சு குத்து பிடிக்கும், வாயு கோளாறு ஏற்படும், மலச்சிக்கல் பிரச்சனை ஏற்பட ஆரம்பிக்கும். அதற்கு அடுத்தபடியாக மெக்னீசியம் மற்றும் பாஸ்பரஸ் இரத்தத்தில் குறையும் போது மூட்டு வலி மற்றும் முதுகு தண்டுவட வலி தீவிரமாக ஆரம்பிக்கும். தொடர்ந்து இந்த குறைந்த 4 சத்துக்களை மீண்டும் உணவாய் நம் உடம்புக்கு இரத்தத்துக்கு கொடுக்காத போது எலும்புக்குள்ளே இருக்கும் அந்த 4 சத்துக்களை நரம்பு வழியாக உடல் உறுப்புகள் எடுத்துக்கொண்டு அன்றாடம் அதன் வேலைப்பாடுகளை உடல் உறுப்புகள் செய்து கொண்டிருக்கும். அப்போது எலும்புக்குள்ளே இந்த திரவப்பொருள் கம்மியாக இருக்கும். கம்மியாகும்போது எலும்பு வலுவிழக்கும். திடீர்னு ஒரு இடிச்சுக்கிட்டா எலும்பு நொறுங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திடீர்னு ஸ்லிப்பாக நேரம் விழுந்தால் எலும்பு தெறிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. எலும்புக்குள்ளே இருக்க திரவங்களை உடல் உறுப்பு உஞ்சும்போது எலும்புக்குள்ளே இருக்கிறது கீழே போயிடும். அந்த திரவங்கள் கீழே போனனால இந்த இடத்துக்கு நோய் எதிர்ப்பு சக்தியாக இருக்கக்கூடிய அந்த 8 சத்துக்களுமே குறைய தொடங்கிடும். அப்போது ரத்த ஓட்டத்துக்கு பதிலாக நீர் ஓட்டம் அங்கே போக ஆரம்பிச்சிடும், நீர்கள் தேங்க ஆரம்பிச்சிடும். அப்போது மூட்டுகள் வீங்க ஆரம்பிக்கும், சவ்வு தெறிக்க ஆரம்பிக்கும், சவ்வு ஒதுங்க ஆரம்பிக்கும். இந்த மாதிரி மூட்டு வலி, முதுகு தண்டுவட வலி, தசை வலி, நரம்பு வலி வந்துட்டால் என்ன செய்வோம்? ஒரு ஆங்கில மருத்துவர்கிட்ட போவோம். அவங்க என்ன செய்வாங்க? மூட்டு வலிக்குது, முதுகு தண்டோட வலிக்குதுன்னு சொல்லுவோம். அப்போ என்ன செய்வாங்க? ரசாயன முறையில் ஒரு சத்து ஊசி, ரசாயன முறையில் 2 நாளைக்கு மாத்திரை, கீரைகள், பழங்கள், காய்கறியை சாப்பிடுங்க அப்படின்னு இயற்கை உணவை பரிந்துரை பண்ணுவாங்க. ஆங்கில வைத்தியம் என்பது மனிதர்களின் உள்கட்டமைப்பை பார்த்து அதற்கு தேவையான ரசாயன முறையில் ஊசி, மாத்திரைகள் கொடுத்து ஓரளவுக்கு உடல்நிலையை சரியாக செய்துவிட்டு பிறகு உணவின் மூலியமாக தான் நிரந்தரமாக குணமாக்கி கொள்ள முடியும் என்பதைத்தான் ஆங்கில வைத்தியமாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இயற்கையான உணவு மூலியமாக கிடைக்கிற சத்துக்கள் தான் இந்த வலியை நிரந்தரமாக குணமாக்கும் அப்படி என்பதை ஆங்கில மருத்துவர்களே உணவை பரிந்துரைக்கிறார்கள். இது தெரியாமல் மறுபடியும் ரசாயன ஊசி, சத்தூசி, ரசாயன மாத்திரைக்கு நம்ம போகக்கூடாது. போனால் நிரந்தரமாக தீர்வு கிடைக்காது. கீரைகள், பழங்கள், காய்கறிகளை நம்ம சாப்பிட்டாலும் அதில் ரசாயன உரம் மற்றும் பூச்சிக்கொல்லி மருந்து அதில் அடிக்கப்பட்டதனால் அதிலிருந்து கிடைக்கக்கூடிய திரவச்சத்துக்கள் நம் உடல் உறுப்புகள் அப்செட் பண்ணி ஏற்றுக்கொள்ள மாட்டேங்குது. அதனால் மறுபடியும் இந்த மூட்டு வலி, தசை வலி, நரம்பு வலி வலிக்க தொடங்குகிறது. அப்போ எப்படித்தான் இந்த மூட்டு வலி, முதுகு தண்டுவட வலி, தசை வலி, நரம்பு வலியெல்லாம் நிரந்தரமாக குணமாக்கிறது அப்படின்னம்னா நாமளே தேர்வு செய்யணும். தானாக தலைந்த கீரைகளை பறித்து சமைச்சு சாப்பிட்டு வலி தீர்ற வரைக்கும் நிரந்தரமாக குணமாக்கி கொள்ளலாம். அதே மாதிரி முடக்காத்தான் கீரையை ஒரு கைப்பிடி அளவு பறித்து காலை மாலை உணவுக்கு முன்னாலாக கஷாயமாக வேக வைத்து குடித்து வந்தால் மூட்டு வலி, தசை வலி, முதுகு தண்டுவட வலி, நரம்பு வலி அனைத்தும் நிரந்தரமாக குணமாகும். 1 மாதம் 2 மாதம் கூட ஆகலாம். காட்டு கீரைகள் மற்றும் முடக்காத்தான் கீரைகளை தொடர்ந்து 1.5 மாதம் 2 மாதத்துக்கு நாங்கள் தேடி பறித்து உணவாக உண்ண முடியாது, அதன் மூலம் நிரந்தரமாக குணப்படுத்தி கொள்ள முடியாது அப்படின்றவங்க, வேலை எங்களுக்கு அதிகமாக இருக்குது, நாங்கள்லாம் அதை ஃபாலோ பண்ண முடியாது அப்படின்றவங்க 8 சத்துக்கள் நிறைந்த மூலிகை திரவத்தை எங்கள் சிறு மூலிகை மதிப்பு கூட்டி நிறுவனம் தயாரித்துள்ளோம். இத்திரவத்தை வாங்கி பசும்பாலில் காலை மாலை 2 வேளை உணவாக மீண்டும் நம் உடலுக்கு கொடுப்பது மூலம் எந்த ஒரு வலியும் இல்லாமல் நிரந்தரமாக குணமாக்கிக் கொள்ளலாம், உடலை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ளலாம். இந்த வலிகள் நிரந்தரமாக குணமாகுவதற்கு நான் கேரண்டி எத்தனையோ பேரை குணப்படுத்தியிருக்கேன். இப்போ நீங்கள் பார்க்குறது எங்கள் சிறு மூலிகை மதிப்பு கூட்டி நிறுவனம் கண்டுபிடித்த அனைத்து வகையான வலிகளை நிரந்தரமாக குணமாக்கும் லிக்விட் இது. இத்திரவத்தில் எந்த ஒரு ரசாயன கெமிக்கலும் சேர்க்கப்படாமல் தயாரிக்கப்பட்டது.
இதில் மனிதர்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியாக இருக்கக்கூடிய சத்துக்களில் சோடியம், பொட்டாசியம், மெக்னீசியம், அயன், பாஸ்பரஸ், காப்பர், மாங்கனீஸ், சின்கு போன்ற நுண்ணூட்ட சத்துக்கள் இதில் அதிகப்படியாக நிறைந்திருக்கிறது. இந்த 8 சத்துக்கள் நிறைந்த திரவமாக மனித இரத்தத்தில் 95 ml - 100 ml வரைக்கும் இருந்தால் தான் எந்த ஒரு உடல்நல பிரச்சனையும் மனிதர்களுக்கு வராது. குறைவதனால்தான் உடல்நல பிரச்சனைகள் பல பிரச்சனைகள் வருகிறது. இந்த வீடியோவை பார்க்கும் அனைவரும் இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மூட்டு வலி, முதுகு தண்டுவட வலி, தசை வலி, நரம்பு வலி இது போன்ற உடல்நல குறைவானவர்கள் இந்த வீடியோவை பார்த்து இயற்கை மூலிகை உணவுகளை ஃபாலோ பண்ணால் நிரந்தரமாக குணமாக்கிக் கொள்ளலாம் என்பதை தெரிந்து கொள்வார்கள் என்று கூறி நன்றி சொல்லி விடைபெறுகிறேன்.